அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. ஜெபம் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஜெபம் ஒரு கடமையும் அல்ல, அல்லது கடமை உணர்ச்சியும் அல்ல. அது ஒரு இறுதிக்கட்ட முயற்சியும் அல்ல. ஆமாம், நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன், இப்போ நான் செய்ய வேண்டியது ஜெபம் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. ஜெபம் நமது பாதுகாப்பாக நாம் எடுக்க வேண்டிய முதல் படியாகும். நீங்கள் ஜெபத்தின் வல்லமையின் மேல் விசுவாசமும் நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். கடவுள் உங்களுக்கு செவிசாய்க்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் உடனடியாக ஒரு முக்கியமான திருப்பத்தை காண முடியாவிட்டாலும் நீங்கள் ஜெபம் செய்யும்போது கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதை நம்பினால் சரியான நேரத்தில் மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் ஆச்சரியத்துடன் இதை யோசிக்கிறேன். நான் ஜெபம் செய்ய சரியான வழி என்ன? அவர் சீடர்களும் அதே கேள்வியை கேட்டார்கள். எனவே லூக்கா 11ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே, ஜெபம் செய்ய எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இதை சொல்வதற்கு எங்களுக்கு 30 வினாடிகள் ஆனது. உலகெங்கும் உள்ள ஒவ்வொரு சபை பிரிவும் அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை இந்த ஜெபத்தை தெரிந்து கொள்ளாத ஒருவரும் இன்றைய தினம் உங்களிடத்தில் இல்லை என்று நினைக்கின்றேன். 40 ஆண்டுகளாக என் போதனையில் நான் கர்த்தருடைய ஜெபத்தை போதித்ததில்லை. நான் காலையில் எழுந்து நடக்கிறேன், நான் ஜெபம் செய்கிறேன். ஏனென்று தெரியவில்லை, ஆனால் நான் நடந்து கொண்டிருக்கும் போதே பெரிய அபிஷேகம் நிறைந்த உருவாக்கும் திறன் கொண்ட எண்ணங்களை பெறுகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பு நான் கர்த்தரின் ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அன்று கடவுள் எனக்காக இந்த ஜெபத்தை எடுத்து அது எந்த அளவிற்கு அற்புதமான சக்தி வாய்ந்தது என்று எனக்கு காண்பித்தார். நான் இந்த ஜெபத்தை கட்டாயமாக போதிக்க வேண்டும் என்று மிகவும் உணர்ந்தேன். இன்று இந்த போதனையை கேட்ட பிறகு நீங்கள் மீண்டும் கர்த்தருடைய ஜெபத்தை சாதாரணமாக ஒருபோதும் ஜெபிக்க மாட்டீர்கள். அது இப்போது இருப்பதை காட்டிலும் அதிகமான அர்த்தத்தை கொடுப்பதாக உணர்வீர்கள். எனவே திரையில் இந்த ஜெபத்தை போட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக ஜெபம் செய்ய போகிறோம். நீங்கள் தயாரா? சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இதை நான் சொல்லியாக வேண்டும். எங்கள் பிதாவே என்னும் இந்த வார்த்தைகளை குறித்து இந்த நாள் முழுவதும் பேசலாம். என்னவென்றால், கடவுள் நமது தகப்பன். அவர் நம் தகப்பனாக இருக்கிறார். இவ்வுலகில் தகப்பன் இல்லாதவர்களுக்கும் வாழ்வில் ஈடுபடாத தகப்பன் உள்ளவர்களுக்கும் மற்றும் ஒரு மோசமான தகப்பனையோ அன்பில்லாத தகப்பனையோ உடையவர்களுக்கும் இது ஒரு நல்ல செய்திதான். நான் நேர்மையாக நினைக்கிறேன். ஒருவேளை நான் வாழ்ந்த சூழ்நிலை போல் உங்கள் வாழ்க்கையிலும் இருந்திருக்கலாம். நீங்கள் வளர்ந்து வரும்போது தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நேசிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். உங்களை எப்போதும் திட்டிக்கொண்டே இருக்கலாம். காரணம் இல்லாமல் அடித்து துன்புறுத்தி இருக்கலாம். நீங்கள் என்னைப் போலவே பாலியல் கொடுமைக்கு ஆளாகி இருக்கலாம். நான் என்னுடைய தகப்பனை காட்டிலும் என் மீது அக்கறையை காட்டாத ஒரு தகப்பனை பெற்றிருந்தாலும் நன்றாயிருந்திருக்கும். எனவே ஒரு அன்புள்ள தகப்பன் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. இப்போது உங்களுக்கு இப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன்மார்கள் இருந்தால் அவரை பாராட்டி, அவரிடம் உங்கள் பாராட்டை வெளிப்படுத்தி, அவர் உங்களை அன்புடன் வளர்த்ததற்காக நீங்கள் எவ்வளவாக நன்றியோடு இருக்கிறீர்கள், அவரை தந்தையாக அடைந்ததற்கு எவ்வளவு பெருமைப்படுகிறீர்கள் என்று தெரிவியுங்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் அவர்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நாம் இவ்வாழ்வில் எதையும் இழந்திருந்தாலும் கடவுள் மாத்திரமே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்க விரும்புகிறார். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், என்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்று
பைபிளில் சங்கீதம் 27:10 சொல்கிறது, எனவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்கள் எல்லோருக்கும் அன்பான தந்தை இருக்கிறார். என்னுடைய அப்பா என்னை நேசிக்கிறார். சத்தமாக சொல்ல முடியுமா? என் அப்பா என்னை நேசிக்கிறார். ஆமென். கடவுளுடைய தத்துவத்தை பற்றி குறிப்பிடும் 63 வசனங்கள் உள்ளன. நாம் அதில் ஒரு சிலவற்றை பார்ப்போம். எல்லோரும் அந்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 8:6 புதிய அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மொழிபெயர்ப்பு கூறுகிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்படி சொல்வது எனக்கு பிடித்த ஒரு வசனமாகும். அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம், அவருக்கென்றே நாம் இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். வேதத்தில் ரோமர் 11:36 எனக்கு பிடித்த ஒரு வசனம், மிகவும் பிடித்த வசனம். நான் இந்த வசனத்தை திறந்து பார்க்கிறேன். போன வாரம் அதை நான் செய்தேன், மறுபடியும் அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் அது அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ரோமர் 11:36 அவராலேயும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் எல்லாம் உண்டாயிருக்கிறது, எல்லாம் அவரில் உண்டாகி அவரிடமிருந்தே வருகிறது. கடவுள் நம் பிதா அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறார். நமக்கு தேவையான அனைத்தும் அவருக்குள் இருக்கிறது. எல்லாம் அவர் மூலம் வாழ்கின்றன. உயிருடன் இருக்கும் எல்லாவற்றுக்கும் கடவுள் ஜீவனை கொடுத்திருக்கிறார். மற்றும் எல்லா விஷயங்களும் அவரை மையமாக வைத்து அவரை சுற்றி அவரில் இயங்குகிறது. அவருக்கே சகல மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்று இந்த செய்தி ஒருவேளை ஆன்மீகமாக கருதப்படுகிறது என்றாலும் அது மிகவும் நடைமுறை வழக்கமாக உள்ளது. ஏனென்றால் நீங்கள் கடவுள் யார் என்று தெரிந்து கொண்ட போதும் அவர் உங்களுக்கு எதிரானவராக இல்லை என்றும் அவர் உங்கள் பட்சம் என்றும் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆதாரமாக கொண்டிருக்கிறார் என்று அறிந்து இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. உங்களை நேசிக்கிற ஒரு தந்தை இருக்கின்றார். அவர் பிள்ளைகளை நேசிப்பதால் ஒருவரும் அதை தடை செய்ய அவர் விடமாட்டார். எல்லா காரியங்களும் அவரிடமிருந்தும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. வேறு வார்த்தையில் அது கடவுளை பற்றி மாத்திரமே. நாம் சிக்கலில் இருக்கும்போது அது கடவுளுடைய ஈடுபாடு இல்லாமல் நாமே சமாளிக்கும் எண்ணம் வந்துவிடுகிறது. ஆமென். எசேயா 64:8 விரிவாக்க வேதாகமத்தில், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர் என்றார். நாங்கள் களிமண், நீரே குயவன். நாம் களிமண். ஆக கடவுளே, நீங்கள் எங்களை அழைத்து எங்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், அதை பற்றி கவலைப்படுவது எங்கள் வேலை இல்லை. எங்களை நாங்களே ஆளுகை செய்வதில்லை. நாங்கள் எல்லோரும் உம் கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். நான் கூறுகிறேன், இன்று உன்னை பற்றி நீயே தவறாக எண்ணுகிறவனாக இருந்தால் நான் உன் மனதை திறந்து சங்கீதம் 139 நிரப்பிவிட விரும்புகிறேன். அது கூறுகிறது, எங்கள் தாயின் கர்ப்பத்தில் உமது கரத்தினாலே நீர் எங்களை விசித்திர வினோதமாக உருவாக்கினீர். நான் ஒளிப்பிடத்திலே உம்மால் உருவாக்கப்பட்டேன். கடவுள் இதையெல்லாம் பார்த்து, அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து இப்படி கூறினார், இது நல்லது, இது நல்லது. ஒருவரும் உன்னை நல்லவன் அல்ல என்று சொல்ல வேண்டாம். ஒருவரும் உங்களை எதிர்பாராமல் பிறந்தவர் என்றும் உங்களை விரும்பவில்லை என்றும் சொல்ல வேண்டாம். உங்கள் பெற்றோர் உங்களை திட்டமிடாமல் பெற்றிருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு திட்டத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார். அவர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தையும் உங்களுக்காக ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அவர் உங்கள் தகப்பனாவார். உங்கள் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் என்ற செய்தி பெரிதிலும் மிகப்பெரிய செய்தியாகும். நான் நினைவு கூறுகிறேன், எங்கள் மகன் டேனியல் வெளியே விளையாட போனான். அவனுடைய அப்பா ஒரு அழகான கட்டுக்கோப்பான சரீரமுடையவர், சுமார் 6.5 அடி உயரமுடையவர்.
அண்டை வீட்டு பையன் டேனியலை விரட்டி கொண்டு ஓடி வரும்போது அவன் கத்திக்கொண்டே வீட்டை நோக்கி ஓடி வந்தான். அப்பா! அதை கேட்டதும் அவருக்கு கோபம் தலைக்கேறியது. தேவ் என்னை பார்த்த பார்வையிலிருந்து அவர் அந்த கதவை அப்படியே கழட்டி வெளியே போய் அவருடைய மகனை ஒருவரும் காயப்படுத்தி விடாதபடி பாதுகாக்க விரும்பினார் என்று தெரிந்தது. நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், உங்கள் தகப்பனுக்கும் உங்களிடம் அதே மனப்பான்மை உள்ளது. டேனி ஒரு உண்மையான, மகிழ்ச்சியான, அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய இயல்புடையவன். அவனுடைய ஆசிரியர்கள் அவன் அதிக அளவில் சமூக சேவை மனப்பான்மை கொண்டவன் என்று கூறுவார்கள். டேனியல் சரளமாக பேசக்கூடியவன். அவன் எல்லாவற்றையும் ஒரு கொண்டாட்டமாகவே கருதி கொண்டு வந்தான். எனவே அவனுக்கு வாழ்க்கையில் பொறுப்பேற்க நாங்கள் பயிற்சி அளிக்க முயற்சி செய்கிறோம். அவன் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட வேலைகளின் பட்டியலை வைத்திருந்தான். அதை அவர் கதவில் ஒட்டி வைத்திருந்தார்கள். அவன் அதை செய்தபோது விசேஷ பாராட்டு கிடைத்தது. போதுமான பாராட்டுகள் கிடைத்தால் அவனுக்கு நட்சத்திரங்கள் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவ் என் மகனின் சத்தத்தை கேட்டால் உதவ ஓடி செல்வாரே என்று எழுந்த சத்தமாக, ஜாய்ஸ், என் மகன் உதவிக்காக கூப்பிடுவதை கேட்கிறேன், அவன் கடமைகளை செய்து முடித்து விட்டானா என்று பார் என்று சொல்ல மாட்டார். உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்கள் தகப்பன், உங்கள் பிதாவாகிய கடவுள் உங்கள் குறிப்பாட்டையை பார்க்க சென்று உங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் நீங்கள் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி இருக்கிறீர்களா என்று பார்க்க மாட்டார். அவர் உங்கள் தந்தையாக இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுக்கு விருப்பமான பஞ்சு போன்ற போர்வை இருக்கிறது? இந்த பிரார்த்தனையின் இந்த பகுதி அதை போன்ற உணர்வை எனக்கு அளிக்கிறது. அதாவது, ஏனென்றால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட நான் என் வாழ்நாள் முழுவதும் ஒருமுறை கூட சொகுசாக என் தந்தையின் மடியில் உட்கார்ந்த ஞாபகம் இல்லை. நான் தவறவிட்ட பல விஷயங்கள் இருக்கிறது மற்றும் நீங்களும் தவறவிட்ட பல விஷயங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியாமலேயே எதை தவறவிட்டோம் என்று நீங்கள் நினைக்கவும் ஒரு வரமுறையும் இல்லை. உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தவறவிட்ட நன்மைகளுக்காக கடவுள் உங்களுக்கு இரட்டிப்பு வெகுமதி தருவார். இரட்டிப்பான பிரதி உபகாரத்தையும் செய்வார். கடவுள் அவருடன் நெருங்கிய உறவு வைத்துக்கொள்ள நம் அனைவரையும் அழைக்கிறார். எரேமியா 3:19. நான் பிறகு சொன்னேன், இதை கடவுள் எரேமியா மூலம் பேசுகிறார். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 6:18. நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். மற்றும் கடைசியாக ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா என்பது ஒரு அரேமிய மொழி வார்த்தை. அது ஆங்கிலத்தில் மிக நெருக்கமாக தகப்பன் என்று அழைக்கப்படுகிறது. அப்பா தந்தை அல்லது அப்பா பிதா. அப்பா தந்தை, அப்பா பிதா. ஆமென். சரி, தகப்பன்மார்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார்கள், போஷிக்கிறார்கள், பயிற்சி அளிக்கிறார்கள், ஆறுதலாய் இருக்கிறார்கள், ஊக்கமளிக்கிறார்கள். அவர்கள் சரியாக வழி நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உங்கள் நன்மைக்காகவே செய்யப்படுகிறது. பெற்றோர் சொல்வது போல் ஒரு குழந்தைக்கு இதை புரிந்து கொள்வது கடினம். அது எனக்கு தெரியாது என்று தெரியும், ஆனால் இதை உன் சொந்த நலனுக்கே செய்கிறேன். அவர்கள் உங்களை தண்டிக்கும் போது அல்லது நீங்கள் விரும்பும் ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் கூட உங்கள் நன்மைக்காக இதை செய்கிறேன், அதனால்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பெற்றோர் சொல்கிறார்கள். அதை போலத்தான் கடவுளின் வழி நடத்துதலும். சில நேரங்களில் நாம் செய்ய விரும்புவதை செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். அது நம் சொந்த நலனுக்காகத்தான் செய்கிறார். நம் குழந்தைகள் நம்மை நம்ப வேண்டும் என்று விரும்புவதைப் போல இதுவும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்று இங்கே இருக்கக்கூடும். அவர்களைப் போல் நீங்கள் இன்று கட்டடத்தில் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்தால் இதை தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் தந்தை என்று நீங்கள் புரிந்து கொண்டதால் உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் சரியான திசையில் செல்ல தொடங்குகிறது. பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, இதை நான் விரும்புகிறேன். கடவுள் பரலோகத்தில் அவரது சிம்மாசனத்தில் இருக்கிறார். உங்கள் பிதா கடவுள். கடவுள்தான்
எங்கள் பிதா. கடவுள் பரலோகத்தில் அவருடைய சிம்மாசனத்தில் இருக்கிறார். ஆனால் கடவுள் இரு இடங்களில் வாழ்கிறார். பரலோகத்தில் இருப்பது போல் அவர் நம்முடைய இதய சிம்மாசனத்திலும் வாழ்கிறார். உங்கள் உள்ளத்தை காட்டிலும் அதிக நெருக்கமான இடம் ஒன்று உண்டா? மதம் நான் கடவுளை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று போதிக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவமோ கிறிஸ்து நம்மை தேடி இறங்கி வந்ததை பற்றியது. நீங்கள் ஒரு விசுவாசி என்றால் அவர் உங்களுக்குள் வாழ்கிறார். எனக்குள் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். நீங்கள் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் இல்லமாக இருக்கிறீர்கள். நாம் கடவுளுடைய வீடாக இருக்கிறோம். பைபிளில் 2 கொரிந்தியர் 3:16 கூறுகிறது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய சரீரமாகவும் தனித்தனியாக நாம் கடவுளின் இல்லமாகவும் இருக்கின்றோம் என்று. நீங்கள் இன்று வீட்டுக்கு போகும்போது இயேசுவை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று அவர் கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, நீர் என்னை தப்புவிக்கும்படியும் என்னை தொட்டு என் தனிமையையும் என் உடைந்த நிலையும் உணர்ந்து எனக்கு சுகம் தந்து என்னை ரட்சிக்கவும் ஊக்கமளிக்கவும் நான் சரியான வாழ்வு வாழவும் நீரே இறங்கி வந்தீர். ஆமென். 1976 கடவுள் என் வாழ்க்கையை தொட்டபோது எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், நான் ஒரு நீண்ட காலத்திற்கு விசுவாசியாக இருந்த போதிலும் எனக்கு கடவுளுடன் நெருங்கிய உறவும் எந்த நெருக்கமும் இல்லை. 76 80 ஆண்டுகளில் பரிசுத்த ஆவியின் ஒரு பெரிய அசைவு இருந்தது. மிக அதிகமான மக்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள் அல்லது கடவுளின் வலிமையால் தொடப்பட்டார்கள். ஆனால் நான் அனுபவங்களை பற்றி மாத்திரம் பேசவில்லை. ஆனால் உங்கள் வாழ்வில் அசைக்க முடியாத வகையில் ஆழமாகவும் நிச்சயமாகவும் தேவன் எனக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்று அறிந்தால் அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார் என்று நிச்சயித்திருப்பீர்கள். கடவுள் எங்காவது தூரத்தில் இல்லை. அவர் நீங்கள் போகும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் ஒருபோதும் என்றும் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் என்றும் தனியாக இல்லை. அடுத்து வருவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்றேனான்னு எனக்கு தெரியல. நான் இதை படித்துக் கொண்டிருந்த போது நான் மிகவும் ஆவலோடு எழுந்தேன். நான் அளவு கடந்த அன்போடும் மரியாதையோடும் இதை சொல்கிறேன். கடவுளின் அன்பையும் கடவுளின் கிருபையையும் கடவுளின் இரக்கத்தையும் பற்றி நாங்கள் மிக கேள்விப்பட்டோம். எல்லா நேரத்திலும் அதை பிரசங்கிக்கிறேன். ஆனால் நான் கடவுளின் பரிசுத்தத்தையும் மற்றும் கடவுளின் நியாய தீர்ப்பையும் கடவுளிடம் பயபக்தியுள்ள நீதியையும் பற்றி கேட்பது நல்லது என்று நினைக்கிறேன். இந்த குழப்பம் நிறைந்த சமுதாயத்திற்குள் இவைகள் சபையில் காணப்படாவிட்டால் திருச்சபையானது பேராபத்தில் இருக்கிறது என்று உணர்கிறோம். ஆமென். கடவுள் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிப்பதால் உயர்ந்த உன்னத வாழ்க்கையை வாழ முடியும். நாம் பரிசுத்தாவியின் வல்லமையை கொண்டிருக்கிறோம். ஜெபமானது நமக்கு ஒரு சில அதிசய காரியங்களையும் நாம் ஜெபிப்பதற்கு அந்நிய பாஷையையும் தருவதற்கு மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் பரிசுத்தாவியின் வல்லமையினால் பாவத்தை மேற்கொண்டு கடவுளின் மகிமைக்காக வாழ வழி வகுக்கிறது. அநேகமாக இந்த செய்தியானது குறுகிய மனம் கொண்டவர்களுக்காக அல்ல என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். இது என்னவென்றால், பரிசுத்த தேவன் யார் என்றும் அவர் மகா பரிசுத்தர் என்றும் கிறிஸ்து இயேசுவே அல்லாமல் ஒருவனும் பரிசுத்த தேவனிடத்தில் வர தகுதியற்றவன் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை உணரும் போது பயபக்தியினால் நம் இருதயம் நிரம்புகிறது. மீண்டும் சொல்கிறேன், நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை உணரும்போதுதான் நம் இருதயம் நிரம்புகிறது. ஏன் இவ்வளவு பாவம் இன்று உலகில் நிறைந்திருக்கிறது? கடவுளின் மக்கள் மத்தியில் ஏன் இவ்வளவு பாவம் நிறைந்திருக்கிறது? ஏனென்றால் பயபக்தியுள்ள பயம் நமக்கு இல்லை.
நான் எந்த வழியிலும் கடவுள் என்றாலே பயந்து நடுங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. கடவுள் என்னை காயப்படுத்துவார் என்கிற பயம் எனக்கு இல்லை. அவர் என் தகப்பன், அவர் என்னை நேசிக்கிறார் என்று தெரியும். ஆனால் அவரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். கடவுள் நம் நண்பன் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல வாழ்வை பெற இதை செய்யுங்கள், செய்யாவிட்டால் நீங்கள் பெறமாட்டீர்கள் என்று கடவுள் சொல்கிறார். அதை மீறி நீங்கள் விரும்பாததை செய்தால் கடவுள் உங்களுக்கு தருவதற்கு விரும்பும் நல்ல வாழ்வை நீங்கள் பெறமாட்டீர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முன்பாக நின்று கடவுளுக்கு நம்மை குறித்த அனைத்து கணக்குகளையும் கொடுக்க வேண்டும். இது உங்களை பயமுறுத்தும் பயங்கரமான பிரசங்கம் அல்ல. இன்று காலையில் உங்களிடம் சொன்னேன், இன்று மாலையிலும் சொல்கிறேன். கடவுள் உங்களை நேசிக்கிறார். அவர் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. கடவுளின் கிருபை நமக்கு எப்போதும் கிடைக்கும். கடவுள் சொன்னதை செய்கிறவர். நான் இது சீர்திருத்த நேரம் என்று நினைக்கிறேன். நாம் ஆராதிக்கிற கடவுளை பற்றி மிக தீவிரமாக சிந்திப்பதற்கான நேரம். நான் இன்று பூமியில் உயிரோடு இருக்கிறோம் என்ற உண்மையை நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். மேலும் கடவுள் நமக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று உட்கார்ந்திருப்பதை விட வேலை செய்து உலகின் மற்ற பகுதிகளை பார்த்து அவர்கள் மரித்தவர்களாய் நரகத்திற்கு போவதை தடுக்க நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். ஆமென். நாளைக்கு பேசப்போவதை சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க சிறந்த வழி நீங்களே உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் இங்கே இதை செய்ய போவதில்லை. நான் முயற்சி செய்வதால் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கடவுள் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று நாம் மறந்துவிட்டோமா? அவர் மன்னிக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அக்கினி ஞானஸ்நானம். அக்கினி ஞானஸ்நானத்தை பற்றி நான் இன்னும் போதிக்க வேண்டும். பரிசுத்த யோவான் கூறினார், எனக்கு பின் வருகிறவர் ஜலத்தினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. ஓ, தேவாலயத்தில் அழகாக நாம் ஓ கடவுளே உங்கள் அக்னி எங்கள் மீது விழட்டும் என்று நன்றாக பாடல்களை பாடுகிறோம். விழட்டும். கடவுளின் அக்கினி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியுமா? எனக்கு அது நடந்தது. தன் இயல்போடு ஒத்துப்போகாத எல்லாவற்றையும் கடவுள் எரித்து விடுகிறார். எது மீதமாக இருந்தாலும் அவர் தம்முடைய மகிமைக்காக அக்கினியை பயன்படுத்துகிறார். கடவுளின் அக்கினி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அது தன் இயல்புக்கு இணங்காத அனைத்தையும் எரிக்கிறது. அது எரியும் நெருப்பில் அமைகிறது. அதனால் கடவுள் அதை தன் மகிமைக்காக பயன்படுத்த முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேலியின் எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்கள். ஞாயிறன்று ஆலயம் பக்கமும் திங்களன்று உலகின் பக்கமும் இருக்கிறீர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்களை நான் வேலியின் மீதிருந்து தூக்கி எடுக்க முயற்சிப்பேன். பிரார்த்தனை உண்மையில் அது ஒரு அற்புதமான நம் சலுகை. முதலில் நமக்கு இருக்க வேண்டியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழக்கவே கூடாது. தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமது அன்பான தகப்பன். அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பிரார்த்தனையின் வல்லமையை பற்றி உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறார். அதை உண்மையாகவே நான் அனுபவிக்கிறேன். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.